ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப யதார்த்தமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சிவா மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான காதலால் சிந்து ஒரு சில பொய் சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணாங்க. இருந்தாலும் பேராசை பிடிச்ச மகா வந்து எப்படியாவது சிவா டாக்டருக்கு, அதாவது டாக்டர் தேவராஜனோட மக சினேகா இருக்காங்களா, அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடணும், பெரிய பணக்காரனாக ஆயிடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்குது, பேராசை இருக்குது. ஆனாலும் பார்த்தோம்னா ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிற அன்னபூர்ணி வந்து அவங்க சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சிந்து தான் நல்ல மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் ஒரு சூப்பரான ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் பைரவியோட ஸ்டோரியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படியா இருக்க கூட்டு குடும்பத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை தான் இப்போ சகுனி வேலை பார்த்து எப்படி அவங்க ஒரு திட்டம் போட்டு இவங்க அதாவது சிந்து கிட்ட கையெழுத்து வாங்கி, ஐசு மூலமாக கையெழுத்து வாங்கி இப்போ கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இப்போ சிந்து வந்து உண்மையை சொன்னாலும் மாட்டிக்குவாங்க, பொய் சொன்னாலும் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா தொடர்ந்து கதை பார்க்குறவங்களுக்கு தெரியும். மலை கோயிலுக்கு கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அப்போ விருப்பம் இல்லாத கல்யாணம், அதனால தான் டிவைஸ் அப்ளை பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ ஏற்கனவே நீ சொன்னது பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணாங்களா, அந்த தேவராஜன், சினேகா, அதே நேரத்தில் மகா குரூப், இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ண அந்த அரவிந்த் வந்து பேசின பொய்யை வச்சு தான் இப்போ சிவா செம்ம டென்ஷனாக இருக்கார். ஏன்னா அந்த லாஸ்ட் எபிசோடில் அந்த ஃபோட்டோவை காட்டும்போது இப்போ சிந்து கூட அந்த அரவிந்த் இருக்கிற மாதிரி இருக்க ஃபோட்டோவை பார்க்கும்போது சிவாவோட முகமே மாறிடுச்சு. கண்டிப்பாக கோர்ட்டில் என்ன சொல்லுவாருங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பேசிட்டோம். இப்போ சிந்துக்கு சாதகமாக தான் சொல்லுவார், நான் சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு. அதனால் கோர்ட்லேருந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த சந்தோஷமான மூமெண்ட்டை தான் இன்றைக்கான ப்ரொமோலையும் காட்டியிருக்காங்க. வீட்டில் பார்த்தா சிவா, சிந்தி எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஐசு தானே குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குள்ள. அப்போ நேராக போயிட்டு நான் செஞ்ச விஷயம் வந்து சிவா அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்குமோ அப்படின்னு பேசும்போதே சிவா கேட்டுறாரு. அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐசுவை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அவங்க அம்மாட்ட பேசும்போது ஒரு நல்ல அம்மாவாக இருந்தால் என்ன சொல்லணும், ஆமாப்பா இப்படிலாம் நடந்துருச்சுன்னு தானே சொல்லணும், அவங்க தான் பேராசை பிடிச்சவங்களாச்சே, அதனால் என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம சிவா டாக்டர் வந்து எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி ஐசுக்கு பொல்லேர்னு ஒரு அறையை ஒன்று விட்டுறாரு. ஆனாலும் அவரோட மனசும் ரொம்ப குற்றம் உள்ள நெஞ்சில் இருக்கிறதுனால நேராக வந்து இப்போ சிந்துக்கிட்ட கேட்குறாரு, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஏமா சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, நான் ஐசுவை வந்து என்னோட தங்கச்சியாக பார்க்குறேன், அதனால் இந்த விஷயத்தை பெரிய விஷயமா ஆக்காதீங்க டாக்டர்னு சொல்லி எப்பவும் போல் நம்ம சிந்து வந்து மாஸ் காட்டி குழந்தைத்தனமாக பேசுகிறாங்க. நம்ம சிவாவுக்கு சிந்து மேலே இருக்க காதல் இன்னுமே அதிகமாகிடுது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா சிவாவும் சிந்துவை பார்த்து அப்படியே ரொமான்ஸாக, அதாவது ஒரு மாதிரி யதார்த்தமாக எமோஷனலாக பார்த்துட்டு போகிறாரு. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நடக்கிற எல்லா விஷயமும் சிந்து சொல்லியிருக்கிறாங்க, வாக்கு மாற மாட்டேன், உங்களோட பர்த்டே வரைக்கும் இருப்பேன், அதுக்குள்ளார நீங்களாக மனசு மாதிரி ஒத்துக்கிட்டால் தான் இருப்பேன், இல்லாட்டி நான் கிளம்பி போயிடுவேன்னு தானே வாக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சிந்து வாக்கு மாற மாட்டாங்க. ஆனால் நம்ம சிவா அதுக்குள்ளார மனசு மாறிடுவாருங்கிறது தான் இந்த கதைலாம் நமக்கு காட்டுது. இதுக்கிடையில் அடுத்தடுத்து நமக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னா சுவாரஸ்யம் கம்மியாயிடும். அதனால் நாளை அடுத்த எபிசோட்லாம் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். எது எப்படியோ நம்ம சிந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. சிவா வந்து அதாவது எனக்கு வாழ்கிறதுக்கு ஆசை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாருங்கிறது இன்றைக்கான ப்ரோமோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.